இதுக்கெல்லாம் மகேஷ் தான் காரணம் சாந்தி. அவன் என் வாழ்க்கையில பையன் இல்லைங்கிற குறைய போக்கிட்டான் சாந்தி. அம்மா நான் காலேஜ் கிளம்புறேன். சரி. ஓ காட், டிஃபன் செய்யற வேலை பெரிய தாஜ்மஹால் கட்டுற மாதிரி இருக்கு. யாரெல்லாம் சீக்கிரமா எழுந்துச்சு இந்த வேலை எல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும். அவங்க எல்லாம் சூப்பர் உமன். வைஷு, என் ஷர்ட் எங்க இருக்கு? இந்தா. தேங்க் யூ. பெல்ட் எடு. சாக்ஸ் எடு. இந்தா. யாராவது ஒருத்தர் நீ கேக்குறதெல்லாம் எடுத்து கொடுக்கணும்ல? மிஸ்ஸஸ் மகேஷ், அதனால தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? அப்ப நான் வேலைக்காரியா? ஆமா, இந்த வேலைக்காரிக்கு சேலரி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்ன ஏய், இதான் விஷயமா? லிசன், நீ உண்மையிலேயே ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மிஸ்டர் மகேஷ். ஏன்னா நான் உங்க அம்மா மாதிரி உன்னை பேம்பர்லாம் பண்ண மாட்டேன். இனிமேல் ஓ வேலையை நீ தான் செஞ்சுக்கணும். வைஷு, நீ வேணா இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் போகாம அம்மாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஐ விஷ் மகேஷ். ஆனா நான் இன்னைக்கு காலேஜ் போயே ஆகணும். எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆனா வைஷு, நீ போகாம இருந்தனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நான் ஒரு வேலை பண்றேன். ஈவினிங் காலேஜ் முடிஞ்சது சீக்கிரமா வந்து ஆன்டி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஆனா வைஷு, அம்மாவுக்கு வலி அதிகமா இருக்கு. நீ காலேஜ்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் அவங்க வழியில துடிச்சுட்டு இருக்கணுமா? அக்கா, மகேஷ் வரா. அம்மா அக்கா பாத்துக்கா, உங்களால நடக்க கூட முடியலையாக்கா? பாத்துக்கா, பாத்து. இங்க உட்காருங்க. என்னக்கா ரொம்ப வலிக்குதா? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லப்பா. உனக்கு நான் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு போக மறந்துடாத. சரி வேண்டாம், இரு நானே எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா, என்ன பண்றீங்க? உங்களதான் வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னல. என் பேச்சு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் என்ன செய்யறது? நான் வேணா லீவ் போட்டு உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறேன். இல்ல இல்ல வேண்டாப்பா. நீ இவ்வளவு பாசமா சொன்னதே எனக்கு போதும்பா. இது சாதாரண சுளுக்குதான், இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடும். நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? இல்லம்மா, யாரும் லீவ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. மகேஷ், 1 செகண்ட். என்கிட்ட என்ன இருக்கு பாருங்க. இது என்னோட மேஜிக் வைத்தியம். இது அப்ளை பண்ணதோ எல்லாம் சரியாயிடும். சரி, எந்த காலு? என்னது? எந்த கால்ல வலி? அது வந்து இடது காலா இல்ல வலது கால்? இடது கால் தான். இடது காலா? ஆனா நீங்க ரைட் லெக்ல தானே நொண்டி நடந்தீங்க. ஆமாமா, வலி அதிகமானதுல எந்த கால்னே மறந்து போச்சு. ஒண்ணும் புரியல போ. இரு, இதோ இந்த கால் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆன்ட்டி, கொஞ்சம் எரியும். ஆனா பயப்படாதீங்க. எவ்வளவு எரியுதோ அவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யும். ஓகே? சரி. அவ்வளவுதான், ஒரு நிமிஷம். அண்ட் ஆன்ட்டி, நான் இந்த பேண்டேட் மாட்டி விடுறேன். நீங்க இன்னைக்கு அங்க எங்கன்னு நகரக்கூடாது. அண்ட் கிச்சன்ல நோ என்ட்ரி. நான் காலேஜுக்கு சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். நைட் டிஃபன் செய்யறதுக்கு நான் பெரியமாக்கு ஹெல்ப் பண்றேன். சரிம்மா. அவ்வளவுதான். ஆன்ட்டி, இன்னைக்கு நீங்க ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே? கேட்டுக்க சீதா, உன்னோட மருமக சொன்ன மாதிரி இன்னைக்கு முழு நாளும் நீ ரெஸ்ட் எடுக்கணும். புரிஞ்சுதா? சரி வைஷு, நீ ரெடி ஆயிட்டனா உன்னை நானே காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். சரி சரி, நான் போய் என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாரு வைஷு, அப்படியே என் பேக்கையும் எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் அங்க ஒரு பிரவுன் கலர் ஃபைல் இருக்கும், அதையும் கொண்டு வந்துரு ப்ளீஸ்.
அட என்ன மகேஷ் நீ ஏன் அவளை இப்படி வேலை வாங்குற? இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா நீங்க உட்காருங்கம்மா ப்ளீஸ் உட்காருங்க. நீங்க இது வரைக்கும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க. இனிமே உங்க மருமகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவ்வளவு வேலை செய்யட்டுமே. யூஸ்லெஸ். இந்த மகேஷ் இருக்கானே செம்ம லேசி. அவனை திருத்தியே ஆகணும். ஆக்சுவலி இந்த தப்புக்கெல்லாம் சீதா ஆண்டி தான் காரணம். அவங்க தான் அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடி இருக்காங்க. ஃபைல் மெரூன் ஃபைல். அட ராஜா சார், நீங்க எங்க வந்தீங்க? நான் தான் உங்க பேக்க கொண்டு வரேனே. இந்தாங்க. நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல நானே கொண்டு வரட்டுமா? இப்படியே காலேஜ் போறியா? கண்ணாடியில உன் முகத்தை பார்த்தியா? ஓ நெத்தியில என்ன இருக்குன்னு பாரு. ஆ, மாவா இருக்கும். ஐயோ ஆமா, பரோட்டா செய்யும்போது பட்டிருக்கும். யூ நோ வாட், நம்ம எப்பவாவது கோவமா இருந்தோம்னா இப்படிதான் அந்த மாவு நம்ம தலையில ஒட்டிக்குமா. அதனால கோவத்தை விட்டுடு ப்ளீஸ். முடியாது. நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு லேசி பிள்ளவ பார்த்ததே இல்ல. உன்னால ஒரு வேலை கூட செய்ய முடியாதா மகேஷ்? சரிம்மா, ஐ எம் ரியலி சாரி. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். மகேஷ், உன் வேலை நீ செஞ்சுட்டேனா அதுவே நீ எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப்பா இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலையில எழுந்துச்சு ரூம் கிளீன் பண்ணிட்டு கிச்சன்ல வேலை பார்க்கறது எனக்கு பெரிய வேலையா இருக்கு. கொஞ்சமாவது. ஓகே டன். இனிமே நம்ம ரூமை நானே கிளீனா வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான பொருளை நானே எடுத்துக்கிறேன். ஐ ப்ராமிஸ். சரி மகாராணி, இப்பவாவது என்னை பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சரி வா, லேட் ஆகுது. அம்மா கால் எப்படி இருக்கு? காலா லேசா வலி இருக்கு, ஆனா பரவாயில்ல. மகேஷ், உன்னோட ஷூ லேஸ். தேங்க்யூ. அம்மாடி வைஷு, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரி, இதை எடுத்துட்டு வரேன். அம்மா சாயந்தரம் நாம எங்க எங்க போறீங்கம்மா? இல்லப்பா, அந்த புக் எடுத்துட்டு வரலான்னு போனேன். இப்படியே சும்மா உட்கார்ந்து இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஓ அது என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேனா? கொஞ்சம் அங்கேயே உட்கார்ந்துருங்க. உட்காருங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. மேகசின் எங்க இருக்கு? அது என் ரூம்ல இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன், ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. நீங்க இங்கே இருங்கம்மா, நான் போய் கொண்டு வரேன். ஆண்டி இந்தாங்க. டேக் கேர் ஆண்டி. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே சரிம்மா, போலாமா? போலாம். இதுக்கெல்லாம் மகேஷ் தான் காரணம் சாந்தி. அவன் என் மனசுல இருந்த ரொம்ப பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்டான். அவன் என் வாழ்க்கையில பையன் இல்லைங்கிற குறைய போக்கிட்டான். சாந்தி. இதுதான் நம்ம ஆபீஸோட முக்கியமான பொருள். இங்க பாரு, ரூலர், பென், டெக்கரேட்டிவ் பேப்பர்ஸ், ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் மேம், ஹலோ,
என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? உன் முகத்துல இருக்க எக்ஸ்பிரஷன்ஸே சொல்லுது நீ சந்தோஷமா இல்லைன்னு. என்னாச்சு ரத்னா? என்ன ப்ராப்ளம் சொல்லு. என் மனசுல ஒரு கேள்வி விஷால். பசங்களால தான் வீட்டுக்கு கௌரவம்னு ஏன் பேரண்ட்ஸ்லாம் இப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. பொண்ணுங்களே ஏன் இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க? எங்களால எங்க பரம்பரையோ எங்க குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியாதா? இதான் விஷயமா? நல்லதா போச்சு நீ பையனா பிறக்கல. பசங்களோட பொறுப்புல இருந்து தப்பிச்சிட்ட. நான் இப்ப ஜோக் சொன்னேன், ஒரு ஜோக். சிரிப்பு வரலனாலும் சிரிக்கணும். உனக்கும் நல்லா தெரியும் நம்ம நாட்டோட, இன்ஃபேக்ட் இந்த உலகத்துல இருக்க நிறைய பொண்ணுங்க அவங்களோட ஸ்கூல், அவங்களோட காலேஜ், அவங்களோட வீட்டோட பேரை பிரகாசமா முன்ன வச்சிருக்காங்க. நீ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. நீ இப்ப செய்யற இந்த வேலையும் உங்க அப்பாக்கு கௌரவத்தை கொடுக்கும். ரத்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எத்தனை பசங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன்? இந்த மாதிரி செய்யறதை விட முதல்ல இந்த மாதிரி செய்யணும்ன்றது கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன் என்னையே எடுத்துக்கோ. ஒருவேளை நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தா நான் எங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன். நான் ஆறுதலா பேசதான் முடியும். ஆனா நீ செய்யற இந்த வேலைய செய்யணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஓகே மிஸ்டர் பிலாசபர், அக்கார்டிங் டு யூ பசங்களை விட பொண்ணுங்க தான் பெட்டர்னு சொல்ல வர, ரைட்? நீ இப்ப என்ன சொன்ன? கொஞ்சம் சத்தமா சொல்லு, என் காதுல விழல. எனக்கு புரியுது. இதெல்லாம் உன் காதுல விழாதே. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்ப காதல் விழுந்திருக்கு? திரும்ப திரும்ப கேட்டாதான் திருப்தியாவே இருக்கும். ஆமா ஆமா ஒத்துக்கிறேன். பொண்ணுங்க பசங்களை விட பெட்டர் தான். பசங்கெல்லாம் வேஸ்ட். இப்ப சந்தோஷமா? விஷால், நீ எனக்காக எவ்வளவு செய்யற? சாரி, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய மகான் இல்ல. இதெல்லாம் நான் உனக்காக மட்டும் செய்யல. இதெல்லாம் நான் எனக்காக செஞ்சுக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, எனக்கு ரத்னான்ற பொண்ணு கூட அதாயிடுச்சு. எதாயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு நிறைய வேலை இருக்கு. விளையாட்டெல்லாம் போதும், நிறுத்து. டைம் ஆயிடுச்சு. திங்ஸ் வாங்க போகணும்ல. நம்ம இப்போ போய் வாங்கலைன்னா ஆர்டரை கரெக்ட் டைம்க்கு கொடுக்க முடியாது. வா வா வா. ஓகே சரிங்க மேடம், இப்ப போலாம். வாங்க வாங்க. என்ன மகேஷ், ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டியா? ஆஃப் கோர்ஸ், நான் தயாரா இருக்கேன். குட் மார்னிங் ஜென்டில்மேன். குட் மார்னிங் சார். மகேஷ், உங்களோட பிரசன்டேஷன் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஷூர் சார், ஒய் நாட். What happened, Mahesh? ஓ காட், வைஷு ஃபைல வைக்க மறந்துட்டாளா? இந்தாங்கக்கா, வாங்கிக்கோங்க. அட, எதுக்கு இது? என்னக்கா நீங்க கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க. அத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? சரிக்கா, இது என்ன என்ன ஃபைல்? அட சங்கீதா, இது வெறும் ஃபைல் இல்ல, இதுல நிறைய விஷயம் இருக்கு. அப்படின்னா? அப்படின்னா என்னோட மருமக ரொம்ப நல்லவ, பண்பானவ, ஆனா கொஞ்சம் ஞாபக மறதி அதிகம். அதனால மகேஷோட பேக்ல இந்த முக்கியமான ஃபைல வைக்க மறந்துட்டா. அடக்கடவுளே, என்னக்கா இப்படி பண்ணிட்டா? பாவம் என் பையன். தப்பு பண்ணது இந்த வைஷு, ஆனா கெட்ட பேரு என் பையனுக்கு. அக்கா, உண்மையை சொல்லுங்க, இது நீங்க செஞ்ச வேலை தானே? நான் வேற என்ன செய்யறது சங்கீதா? எப்போ ஒரு அம்மாவோட இடத்த மனைவியால நிரப்ப முடியாதுன்னு என் பையனுக்கு புரிய வைக்கணும்ல. அம்மா, சாயந்தரம் நாம எங்க எங்க போறீங்கம்மா? வந்து இல்லப்பா, அந்த புக் எடுத்துட்டு வரலான்னு போனேன். இப்படியே சும்மா உட்கார்ந்து இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அது என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேனா? கொஞ்சம் அங்கேயே உட்கார்ந்துருங்க.
சூப்பர்க்கா, உங்களை பாராட்டியே ஆகணும். நீங்க வச்ச குறி சரியான இடத்துல போய் பட்டிருக்கு. ஆ கொஞ்சம் கொஞ்சம் உன்கிட்ட இருந்து நானும் கத்துக்கிட்டேன். இங்க பாருங்க சார், இலவசமா எதுவும் கொடுக்க மாட்டோம். கொடுக்கிற காசுக்கு பொருள் கொடுப்போம், அவ்வளவுதான். சார், நாங்க சொல்றது கொஞ்சம் நம்புங்க. இப்ப எங்க கிட்ட வெறும் 25,000 ரூபாய் தான் இருக்கு. மீதி பணத்தை நான் உங்களுக்கு சீக்கிரமா கொடுத்துறேன். என்ன சார் பேசுறீங்க? உங்க கையில காசு இல்லைன்னும் போது எதுக்கு சார் மார்க்கெட்டுக்கு வரீங்க? இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. அங்க என்ன நடக்குது ராகேஷ்? சார் நீங்களே கேளுங்க சார். இவங்க நம்ம கடையில இருந்து 38,000 ரூபாய்க்கு பொருள் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா என்னடான்னா கையில 20,000 தான் இருக்குங்கிறாங்க. 13,000 ரூபாய் கடன் வைக்க சொல்றாங்க சார். நாங்க கடன் எல்லாம் யாருக்கும் தரது இல்லப்பா. நீங்க வேற இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் உங்கள கேளுங்க. மாதிரி ஆளுங்கள நான் நிறைய பேரை பார்த்துட்டேன்ப்பா. எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, போயிடுங்க. சரி சரி, போறோம். நீங்க 25,000 ரூபாய்க்கு பொருளை கொடுங்க. சரி சரி, நீங்க கவுண்டர்ல பேமெண்ட் பண்ணிடுங்க. பொருள் அங்க நீங்க டெலிவரி பண்ணிக்கலாம். வா ரத்னா. இன்னும் ஒரே மாசத்துல நாம ஏதாவது செஞ்சு 15 லட்சம் ரூபாயை நம்ம சேர்த்து அவங்ககிட்ட கொடுத்துடணும். விஷால் நில்லு. நமக்கு எல்லா திங்ஸும் வேணும், அதுவும் இப்பவே. ஒரு நிமிஷம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தது? எதுவும் இல்ல. ஏன்? ஆனா உங்க மனசுல வைராகியம் இருந்தது, கையில உழைக்கணும்ன்ற சக்தி இருந்தது. பாக்கெட்ல பைசா இல்லைனாலும் யாராவது உங்களை நம்பி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு தைரியம் சொல்லியிருந்தா நீங்க இன்னும் எங்கேயோ போயிருப்பீங்க. கொஞ்சம் யோசிங்க சார். ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த ஊர்ல நீங்க முதல் முறையா வந்து இறங்குனப்போ உங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் உங்க நம்பிக்கைக்கு ஒளியா இருந்திருப்பாங்கல்ல. உங்களுடைய திறமைய அவங்க கண்டிப்பா நம்பி இருப்பாங்கல்ல. எனக்கு தெரியும் சார், நமக்காக வேற யாரும் உழைக்க மாட்டாங்க, நம்மளே தான் உழைக்கணும். அதனால நீங்களும் ராத்திரி பகல்னு உழைச்சு இந்த கடையை உருவாக்கி இருக்கீங்க, இவ்வளவு பெரிய வியாபாரியா இருக்கீங்க. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க தனியா சாதிச்சிருக்க முடியாதுல்ல. கண்டிப்பா யாராவது இருந்திருப்பாங்க. அவங்க நம்பிக்கை தான் உங்களை இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நானும் அப்படி ஒரு ஆளை தான் தேடிட்டு இருக்கேன். அவர் என்ன முழுசா நம்பணும். உங்களால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். இங்க பாருங்க, எங்க கிட்ட 13,000 ரூபாய் மட்டும்தான் கம்மியா இருக்கு. ஆனா அந்த 13,000 ரூபாய்க்கான திங்ஸ் எல்லாம் என் வாழ்க்கைக்கு ஒரு புது நம்பிக்கையை தரும் சார்.